ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொரியா எப்படி வந்தேன் அப்படின்ற ஒரு டோட்டல் ஜேர்னியை சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொரியா வர்றதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு கொரியா கவர்மெண்ட்டே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, கொரியா வந்து ரீச் ஆன உடனே செலவுக்கு 10,000 காசு வேறு கொடுத்தாங்க. இது கொரியாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த கண்ட்ரிக்குமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கோ இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கோ கூட போகலாம். எப்படி என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. என் பேர் பாஸ்கர், சொந்த ஊர் கரூர் மாவட்டம் பசுதிபாளையம். ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இதனாலேயே வந்து என்னால் ரொம்ப செலவு பண்ணிலாம் படிக்க முடியாது. ஸோ இதனாலேயே +2 வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன். ஓகே, +2 முடிச்சுட்டு அப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஓரளவு மார்க் எடுத்தேன். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் தான் எனக்கும் சீட்டு கிடச்சிது. கோயம்புத்தூரில் பிஹெச்டி டெக்கில் வந்து பயோடெக்னாலஜி கோர்ஸ் கிடச்சிது. ஸோ பிஹெச்டி டெக்கில் பயோடெக்னாலஜி எடுத்து படித்தேன். ஸோ அங்கே வந்து பெரும்பாலான சீனியர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபாரினில் தான் வந்து பிஹெச்டி ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போனாங்க. ஸோ இதனாலேயே வந்து எங்கே எல்லாம் நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கெரியர் கைடன்ஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதனாலேயே வந்து நான் பிடெக் முடித்த உடனே வந்து சரி நம்மளும் வந்து சீனியர்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஃபாரின் கண்ட்ரியில் போய்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. பட் ஆனால் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் தான் ஒரு பெரிய பிரச்சனைங்க. நான் 1077 மார்க் எடுத்தேன். ஆனால் நான் என்னோட மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறதே வந்து இங்கிலீஷில் தான். இங்கிலீஷ் if you do work properly you can இன்னுமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதனாலேயே என்னென்னா பிடெக்கில் வந்து நிறைய ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு. இதனாலேயே என்னால் படித்த உடனே வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரினுக்கு போக முடியல. மார்க்கும் கொஞ்சம் கம்மி. ஸோ இதனாலேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஸோ மார்க்கும் கம்மியாக இருக்குது, இன்னும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வந்து இன்னும் நல்ல நிறைய மார்க் வேணும், நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷனையும் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வருஷம் கேப் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர்லேயே பிஹெச்டி மெடிக்கல் காலேஜில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 6,000 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். பிடெக்கில் ஓரளவு நல்ல மார்க் இல்லை அப்படின்றதுனால மாஸ்டர் டிகிரி வந்து இந்தியாவிலேயே பண்ணலாம், ஸோ ஐஐடியில் பண்ணலாம் மாஸ்டர் டிகிரி. ஸோ அதுக்கு வந்து கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மாஸ்டர்ஸ் எங்கே பண்ணாலுமே வந்து மாதம் ஒரு 8,000 to 12,000 நினைக்கிறேன். ஸோ அப்போ 8,000 இருந்தது, இல்லை 12,000 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ வந்து நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தப்போ கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா மாதம் 12,000 ரூபா வந்து ஸ்காலர்ஷிப்பாக தருவாங்க. கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஐஐடி குவஹாத்தியில் வந்து அப்ளை பண்ணேன். அங்கே தனியாக ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயும் உடனடியாக கிடைக்கல. ஸோ எம்பிசி கோட்டாவில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து மறுபடியும் கடைசி நேரத்தில் தான் எனக்கு கிடச்சிது. ஐஐடி குவஹாத்தியில் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அங்கேயுமே கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணனால மாதம் ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிது. ஸோ இதனாலேயே வந்து மாஸ்டர் டிகிரியுமே வந்து பெருசாக செலவு இல்லாமல் முடிச்சிட்டேன். ஐஐடி குவஹாத்தியில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு நல்ல ஸ்கோரோடு தான் கம்ப்ளீட் பண்ணேன். அங்கேயுமே எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கு கிடச்சிது. இருந்தாலும் ஃபாரினில் போய் பிஹெச்டி டாக்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த ஆஃபரையும் நான் எடுக்காம விட்டேன். ஐஐடியில் மாஸ்டர் டிகிரி பண்ணியும் பிஹெச்டிக்கு வந்து ஃபாரினில் ஈஸியாக கிடைக்கலைங்க. யூஎஸ் யூகே எல்லா பக்கமும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இருந்தாலும் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்லா சரளமாக ஆங்கிலத்தில் நல்லா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்து என்னால் பண்ண முடியல. Sir, one more time, please. என்ன ஒன் மோர் டைமா? இட்ஸ் an interview man. உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதான் தடுமாறுற. இங்கிலீஷ் இனிமேல் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தான் இருந்துச்சு. ஸோ இதனாலேயே டக்குன்னு எனக்கு அப்ராடில் கிடைக்கல. இன்னொன்று என்னென்னா, ஸ்காலர்ஷிப் இல்லாமல் என்னால் ஃபாரினில் படிக்க முடியாது. ஸோ இதனாலேயே வந்து தொடர்ந்து வந்து ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேங்க. ஐஐடி குவஹாத்திலேயே வந்து ரிசர்ச் லேப் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஃபாரினுக்கு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் எங்கே அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்டோட MHRD வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கோட எங்கெங்கெல்லாம் நல்ல கொலாபரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை MHRD வெப்சைட்டில் போடுவாங்க. ஸோ அங்கேருந்து இன்டர்வியூக்கு வச்சு செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரினுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. ஸோ MHRD வெப்சைட்டில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு வந்து கொரியாவில் KGSP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தெரிய வந்துச்சு. KGSP இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு என்னென்னா, டெல்லியில் உள்ள இந்தியன் எம்பசியில் இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி KGSP ஸ்காலர்ஷிப் கிடச்சதுக்கப்புறம் கொரியன் யூனிவர்சிட்டிஸில் ஒவ்வொரு பக்கமும் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அப்ளை பண்ணி ஒரு வழியாக கொரியா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில்
பிஹெச்டி அட்மிஷன் கிடச்சிது. இங்கே அதுக்குமே ஒரு 2 இன்டர்வியூலாம் இருந்துச்சு. ஸோ இங்கே கொரியாவில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னா, இங்கே உள்ளவங்களுக்கு சரளமாக இங்கிலீஷ் பேச தெரியாது. ஸோ ஓரளவு இங்கிலீஷ் பேசுனீங்க அப்படின்னாலே வந்து இன்டர்வியூலலாம் கிளியர் பண்ணிடலாம். கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு 4 வருஷம்னா 4 வருஷத்துக்கான எல்லா செலவையும் அவங்களே எடுத்துப்பாங்க. டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீஸு, இந்தியாவிலேருந்து கொரியா வரதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டு, நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் டிக்கெட் கூட அவங்களே புக் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப்பில் இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த யூஎஸ், யூகே அங்கே போக முடியலையே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனாலேயே கொரியாவுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை. ஸோ இங்கிலீஷ் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே என் லைஃப்பில் ஒரு 4 இயர்ஸ் கேப் விழுந்துருச்சு. ஸோ இங்கிலீஷ் மட்டும் நான் தட்டி தூக்கியிருந்தேன் அப்படின்னா இனிமேல் லைஃப்பில் ஒரு பெட்டரான இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு அப்பப்போ வரத்தான் செய்யுது. அது என்னமோ தெரியல, இங்கிலீஷ்க்கு நான் ஓவராக இங்கிலீஷ் பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சி ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்துட்டேன். இதனாலேயே வந்து அது லைஃப் லாங் என்னை துரத்திட்டே தான் இருக்குது. ஸோ கேஜிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்கி ஒரு வழியாக கொரியா வந்துட்டேன். கொரியா வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து ஏர்போர்ட்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, யூனிவர்சிட்டி ரீச் ஆன உடனே அங்கே வந்து எங்களுக்கு 1,50,000 கொரியன் ஒன் நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு 9,000 to 10,000 ரூபா கிட்ட வருங்க. ஸோ அது எதுக்குடா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் தான் செலவுக்கு கொடுத்தாங்க. இங்கே கொரியா வந்த உடனே நமக்கு இப்போ ஆரம்பத்தில் செலவு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு செலவுக்கு காசு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லவக்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்புறம் இன்னொன்றுனா, ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம ஊர்லாம் வந்து என்ன மாத கடைசியில் தான் வந்து ஸ்காலர்ஷிப் போட்டுவிடுவாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து மாதம் கடைசியில் தரமாட்டாங்க, மாதம் முன்னாடியே, மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்த உடனே நம்ம ஆரம்பத்தில் செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலையே கிடையாது. ஸோ அதனால் நம்ம 1 ரூபா கூட செலவே பண்ண தேவையில்லை. எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்றாங்க, வந்த உடனே செலவுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்புமே வந்து மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் நம்ம தனியாக ஒரு செலவுக்கு ஒரு பாக்கெட் மணி இருக்கணும், ஒரு பேக்கப் மணி இருக்கணும் அப்படின்ற ஒரு கவலையே கிடையாதுங்க. இந்த கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப்பு ஐஐடியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இது 2 வழியில் இருக்குது. ஒன்று எம்பசி கோட்டா, இன்னொன்று யூனிவர்சிட்டி கோட்டா. ஸோ குறிப்பாக இந்த டாக்டரேட் டிகிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று எம்பசியில் நீங்கள் அப்ளை பண்ணி, இந்தியன் எம்பசிக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இன்டர்வியூ கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொரியன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 வழிகள் இருக்குது. யார் வேணாலும் இங்கே அப்ளை பண்ணலாம். இதில் எந்தவித மார்க் இவ்வளோ கம்மியாக இருக்கணும் அப்படின்ற எந்தவித இதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கனாலே போதும். இந்த கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் எல்லா டிகிரிக்குமே ஆஃபர் பண்ணுவாங்க. பேச்சுலர் டிகிரி, அண்டர் கிராஜுவேட் டிகிரி, இந்த டிகிரி தான் அப்படின்னு நீங்கள் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணாலும் இது பண்ணிக்கலாம். மெயினாக இது வந்து என்ன, கேஜிஎஸ்பின்றது ஸ்காலர்ஷிப், அவ்வளோதான். ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் கொரியன் கவர்மெண்ட்டில் கொரியன் யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கலாம். கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, 1 இயர் நீங்கள் கொரியன் லாங்குவேஜ் கம்பல்சரியாக படித்தே தீரணும். அந்த டைமில் வந்து நீங்கள் வேறு உங்கள் பிஹெச்டி டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ 1 இயர் கொரியன் லாங்குவேஜ் மட்டுமே படித்து அதுக்கப்புறம் கொரியன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து டாபிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஐஎல்டிஎஸ், டோஃபெல்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு நடத்துகிறாங்களோ அது மாதிரி இது வந்து கொரியன் ப்ரொஃபிஷியன்சிக்காக நடத்தக்கூடியது ஒரு எக்ஸாம். ஸோ டாபிக்ன்ற ஒரு கொரியன் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் எழுதி அதை வந்து நீங்கள் லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணணும். லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ பிஹெச்டி டிகிரியோ தொடர்ந்து பண்ண முடியும். கொரியாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வர முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி MHRD வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரி, ஜப்பான், இன்னும் யூகே, யூரோப்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்குமே இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ MHRD வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அங்கே லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப் பற்றின லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை கிளிக் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கொரியா வர்றதுக்கான என்னென்ன ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ கேஜிஎஸ்பி ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. டாக்டரேட் டிகிரி படிக்க வர்றவங்க, கொரியாவுக்கு டாக்டரேட் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இன்னும் வேறு வழிகள்லாம் கூட இருக்குது. ஸோ அதுவும் பெருசாக செலவு பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கும் என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ பொதுவாகவே ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், கன்சல்டன்சிக்கு போகணும், நிறைய செலவாகும். ஸோ அந்த மாதிரி நிறைய மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க.
நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லா கண்ட்ரிக்குமே இருக்குது. என்ன கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா தேடணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணுங்க, அவ்வளோதாங்க. மற்றபடிலாம் எந்த வித இதுவும் கிடையாது. இன்னொன்று மெயினாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புறது, தயவுசெய்து யாரும் கன்சல்டன்சிக்கு போகாதீங்க. இங்குள்ள யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு தரமில்லாத ஒரு டப்பா யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் அந்த கன்சல்டன்சிஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து அட்மிஷன்லாம் அவங்களால வாங்கி தர முடியாது. உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸுமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஃபார்ம் வேணும், அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியும் இல்லைனாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் கைட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஏன் இப்போ கொரியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கொரியா தமிழ் சங்கம் இருக்குது. கொரியாவில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியன் குரூப் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. நீங்கள் அங்கே எந்த வித ஹெல்ப் கேட்டாலும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவாங்க. கொரியா சம்மந்தமாக எது வித ஹெல்ப் வேணுனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகணுன்னாலும் சரி, ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக எந்த வித செலவும் இல்லாமல் ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கும் வரலாம். ஏன் இப்போது கொரியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு கூட கொரியன் கவர்மெண்ட்டில் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அங்கே அந்த அப்ளை பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும், அதில் ஈஸியாக நீங்கள் கொரியாவுக்கு சுற்றி பார்க்குறது கூட வரலாம். பணம் ஒரு பெரிய தடையே கிடையாது. ஆனால் மெயினாக என்னென்னா நல்லா மெனக்கெட்டு தேடணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு மட்டும் ரெடியாக இருந்தோம் அப்படின்னா கொரியா மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு பைசா செலவு இல்லாமல் நீட்டாக போயிட்டு படிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் கொரியா வந்தேன். நான் கொரியா வந்ததுக்கப்புறம் கொரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கொரியாவில் நான் இன்னும் என்ன கஷ்டப்பட்டுட்ருக்கேன், கொரியாவில் எவ்வளோ சேலரி கிடைக்கும், கொரியா லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இல்லை கொரியாவுக்குள்ள எப்படி ஜாப் தேடுறது, கொரியாவில் எப்படி ஈஸியாக வீசா வாங்குறது, கொரியா வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே நான் ஃபாரினுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்னும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுவோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. See you in my next video.